ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல சுட சுட ஒரு நியூஸ் நடந்துட்டுருக்கு. 3 பேரோடைய கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து, தீபக், மஞ்சரி. இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த புஷ்அப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த புஷ்அப்பில் வந்துட்டு நடந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதாபிமானம் இல்லாத ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன தான் கேர்ளாக இருந்தாலும் கேர்ளுக்கு தான் ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணணும். பட் அந்த டைமில் வந்து அவங்க பண்ணது வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து முத்து பேசுனது பிடிக்கல, அதனால் நான் வேணுட்டு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முடியலையா முடியலன்னு சொல்லணும், நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்போனா நாங்கள் முடியும் தான் நினச்சோம், அது இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற பர்சன், அதனால நான் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா, அதாவது அவங்க சொன்னாங்க நான் முத்துவா அந்த இருக்க தான் கொடுத்தேன், முத்துவா இருக்க போய் தான் கொடுத்தேன், கொடுத்துருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக மஞ்சள் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் மட்டும் கரெக்ட், மற்றது கரெக்ட் கிடையாது. அந்த பாயிண்ட் கரெக்ட். என்ன அப்படின்னா அவங்க முத்து கூட கொஞ்சம் அந்த ஆல்ரெடி வந்து இந்த பட்டிமன்றத்துலலாம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் பேசுனது கொஞ்சம் டென்ஷன் ஆகி, நீ ஏன்டே பேசுகிறலாம், நீ பண்ணுடா அப்படின்ற மாதிரி கூட அவங்க பண்ணியிருக்கலாம். பட் என்ன அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இஷ்யூவை கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அருண் உள்ளே வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கலாட்டாவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, முத்து சொல்கிறது, நீங்கள் பண்ண சொல்லிட்டீங்க, நாங்கள் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் வந்து உங்களால் முடியலன்னு நீங்கள் ஏன் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அவரோட கேள்வி. இவங்க வந்து உங்களால் முடியலன்னா நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அப்படின்றது இவங்களோட கேள்வி. அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சொல்லணும், ஏன் சொல்லலை அப்படின்னா உங்களுடைய மேன் ஈகோ வந்து தடுக்குது அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் சைடில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன, புஷ்அப் இது ஜெஃப்ரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அது வந்து மனிதாபிமானம் இல்லாத செயல், அது யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அங்கே எல்லாருமே கை தூக்குனாங்க. ஸோ அது வந்து தப்புன்னு தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து ஏன் தப்புன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்றத வந்து தீபக்கும் முத்துவும் பேசிக்கிறாங்க. ஒரு வகையில் பார்த்தா நமக்குமே என்ன தோணுது அப்படின்னா, ஆமாம் கரெக்டு தான், முத்து வந்து பண்ண சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் வந்து அவராக வந்து எப்படி சொல்ல முடியும், அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு ஹிட், ஒரு மண்டையில் ஒரு ஹிட் ஆகி அந்த கோவத்தில் சொன்னாங்க, அதே போல் அவருக்கும் ஆயிருக்கலாம்ல, அப்படி சொல்லிட்டீங்களா நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு அவங்களும் சொல்லலாங்க, நீங்கள் அப்போ ஈகோவில் சொன்னீங்கன்னா அவங்களும் ஈகோவில் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. இதில் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, பெண்கள் சைடு வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதில் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே தான், அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து முடியல. அதே போல் பனிஷ்மெண்ட் வந்து ஜெஃப்ரி கொடுத்ததையும் சாச்சனா அப்படி தான் கேட்டாங்க, உன்னால் முடியலன்னா நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஒரு அரசியாக உட்காந்துருக்காங்க, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி, அப்போ என்ன அந்த டைமுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அரசு சொல்கிறதே நீ வந்துட்டு செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரியும் போகும். ஸோ இதுவும் இருக்குது, இப்படி பண்ணால் அப்படி பண்ணியிருப்பாங்க, அப்படி பண்ணால் இப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சைடு கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாமா அப்படின்றத தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.